திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம். கொங்கணர் தவத்தில் ஆழ்ந்துவிட்ட வடமலையும் புறத்தில் தன் காவலை தொடர்ந்தான். இரவு குளிர்க்கு இதமாக உரித்த ஒரு எருமையின் தோலை தன்மேல் போர்த்தி கொண்டான். எரியும் நெருப்பும் சற்று இதத்தை தந்தது. ஒருபுறம் இதுபோல் தவ முயற்சி நடந்தபடியே இருக்க, நிலப்பரப்பில் அழகிய மணவாளதாசன் நிலத்தை சீர்திருத்தி மேடு பள்ளம் இல்லாதபடி செய்து கொண்டிருந்தான். அதன் பொருட்டு முன்பே தேர்வு செய்யப்பட்டிருந்த சிவகைங்கரியப்பரர்கள் எனும் ஒரு கூட்டத்தவர் ஆங்காங்கே அவரவருக்கான பணிகளை செய்து கொண்டிருந்தனர். மண்வெட்டிகள், களைக்குத்திகள், கடப்பாறைகள், கல் உருளைகள், மூங்கிலாலான கூடைகள், சிப்பங்கள் என்று பயன்பாட்டு கருவிகளும் தருவிக்கப்பட்டு இருந்தன. ஒரு இடத்தில் கொல்லன் உலைக்கான பந்தலும் போடப்பட்டு அங்கே 4 கொல்லர்கள் ஊது உலையை உருவாக்கி அதில் முனைமழுங்கும் கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் அனலில் காட்டி தட்டி கூர்மைப்படுத்தி கொண்டிருந்தனர். அக்னி பாகத்தில் அன்னக்குடை பந்தல் தென்னடுங்கிடுக்குகளால் வேயப்பட்டு அங்கே அனைவருக்குமான உணவு தயாராகி கொண்டிருந்தது. அதன் பொருட்டு ஒரு மாட்டு வண்டியில் காய்கறிகளும் அரிசி மூட்டைகளும் வந்து இறங்கி இருந்தன. அதை அன்னபோஷகர் என்பவர் கண்காணித்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார். ஒட்டுமொத்த கோயிலின் கட்டுமானத்திற்கு 1000 யானைக்கு எடைக்கும் குறையாத சுண்ணாம்பும் 100 யானை எடைக்கும் குறையாத கரை சார்ந்த பொருட்கள் எனப்படும் கார்வில்லம், பூஞ்சி, கடுக்காய் போன்றவையும் தெரிவிக்கப்பட்டு இருந்தன. அவற்றை தரையில் கிடத்தி மழை ஈரத்தில் சேதமடைந்திடாதபடி தரைக்கு 1 அடி உயரத்திற்கு நெருக்கமான மூங்கில்களை கொண்டு தாங்கும் அளவிற்கு ஒரு தளப்பரப்பு உருவாக்கப்பட்டு அதன் மேல் அவை கிடத்தப்பட்டு இருந்தன. அந்த மூங்கில் தாங்கு தளத்தை தரையோடு புதைக்கப்பட்ட 8 கல் தூண்கள் தாங்கி கொண்டிருந்தன. தென்காசி விக்கிரமசிங்கபுரத்தில் இருந்தும் பாபநாசத்திலிருந்தும் கதியற்றோர் எனப்படும் உறவுகள் இல்லாதவர்கள் தாங்களாகவே முன்வந்து கோவில் திருப்பணியில் தங்களை இணைத்து கொள்ளச் சொல்லி வேண்டியதன் பேரில் அவர்களுக்கு சிப்பத்தில் மண் அள்ளி கொட்டுவது, தோல் பையில் நீர் சுமந்து சென்று பணியாளரின் தாகம் தீர்ப்பது போன்ற பணிகள் அளிக்கப்பட்டு இருந்தன. மலைநாடான கேரளத்திலிருந்து 20 யானைகள் வந்திருந்தன. அவற்றின் நிமித்தம் ஆணையாட்டிகள் எனப்படும் பாகன்மார் குடும்பங்களும் வந்து இருந்தனர். அவர்கள் தாமிரபரணியின் கரையோரமாக தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதியில் தங்களுக்கான குடிகளை போட்டுக்கொண்டு 4 தென்னைகளுக்கு நடுவில் ஒரு யானை என்று கட்டிக்கொண்டு அந்த பகுதியையே ஒரு யானை கொட்டாரம் போல் ஆக்கிவிட்டிருந்தனர். இந்த யானைகளை கொண்டே பக்கத்து கரடுகளையும் மலைப்பகுதிகளையும் தேடிச் சென்று கற்களை வெட்டி எடுத்து வர வேண்டும். இந்த ஆணையாட்டிகளோடு கல் தச்சர்கள் சேர்ந்தே இந்த காரியங்களை செய்ய வேண்டும். அழகிய மணவாளதாசன் இந்த காட்சிகளை எல்லாம் தினமும் தன் புறவியின் மேலே எறிவந்து மேற்பார்வையிடலானான். அவனிடம் கடல் கடந்து சென்று பல யாத்திரைகளை செய்துவிட்டு வந்திருக்கும் வீரவல்லபன் என்பவனும் பிராகிருதம் மற்றும் பாலி மொழி தெரிந்த சூரியகாந்தன் என்பவரும் உடன் இருந்தனர். இந்த சமயங்களில் வீரவல்லவன் தன் காம்போஜ நாட்டுக்கு சென்ற பொழுது அங்கு கண்ணுற்ற 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட அங்கோர்வாட் விஷ்ணு ஆலயம் பற்றி நிறைய பேசினான். சூரியகாந்தனும் தன் பங்குக்கு யதி விருஷபவர் என்பவர் எழுதிய திலோய பன்னாட்டி என்கின்ற அண்டவியல் நூல் பற்றியும், ஸ்ரீதர் என்பவர் எழுதிய பதிக கணிதம், போதாயன கல்பசூத்திரம் பற்றியெல்லாம் கூடுதலாக பேசினான். அழகா ஓர் அரசன் எவ்வளவு சிறப்பான ஆட்சி செய்தாலும் பயனில்லை. அவன் சிறப்பான ஆட்சியின் நிமித்தம் அந்த நாட்டு மக்களால் மட்டும்தான் நினைக்கப்படுவான். ஒரு பேராலயத்தை கட்டி எழுப்பினால் அவன் காலமெல்லாம் சிந்திக்கப்படுபவனாகவும் வரலாற்றில் வாழ்பவனாகவும் ஆகிறான் என்று சூரியகாந்தன் சொல்லவும் அழகிய மணவாளதாசனும் தன் முயற்சியை நினைத்து பெருமிதம் கொண்டான். நண்பா, நீ எழுப்பும் இந்த ஆலயம் எங்கும் இல்லாத சிறப்புடன் திகழ வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என்று எடுத்து கொடுத்தான். எங்கும் இல்லாத சிறப்புடன் என்றால் அதை நீதான் கண்டறிந்து செயல்பட வேண்டும். இந்த மட்டில் கொங்கண சித்தர் உனக்கு உதவக்கூடும். அவர்தானே இதன் தொடக்கமே. அவரல்லவா இந்த ஆலய திணிப்புகளை நடத்தி வருகின்றார். அப்படியானால் அவரிடமே உன் விருப்பத்தை கூறு. நிச்சயம் அவர் தன் சித்த ஞானத்தினால் ஒன்றை கண்டறிந்து கூறுவார். அவர்கள் அப்படி புறவி மேல் அமர்ந்து கொண்டு நடக்கின்ற பணிகளை பார்த்தபடியே பேசிக்கொண்டு இருந்த பொழுது ரிஷப காளை ஒன்று அதீத வெள்ளை நிறத்துடனும் நல்ல வளைந்த கொம்புகளுடனும் மையிட்டது போல் கரிய பெரிய விழிகளுடனும் கழுத்தில் வெண்கலமணி ஒன்று கட்டப்பட்டு இருக்க நெற்றியில் மஞ்சள் பூச்சு குங்குமத்துடன் அந்த சுத்தம் செய்யப்பட்டு வரும் நிலப்பரப்பில் நடந்து வந்து கொண்டிருந்தது. கைலாயத்திலிருந்து நந்தி தேவரே
கிளம்பி வந்துவிட்டது போல் இருந்தது. அது திரவிய மாணிக்கம் மைண்ட் வாய்ஸாக சொல்லி கொண்டிருந்ததை அருகில் இருந்த எஸ்ஐ லட்சுமணனோ நாயக்கரோ அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை. சரி, நீங்கள் இன்னமும் சாப்பிடலைன்னு கேரியரை பார்க்கும்போது தெரியுது. வாழை இலை அப்படியே இருக்குது பாருங்க. முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா கொஞ்சம் கட்டையை கிடத்தி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 6 மணியை போல் கோயிலுக்கு புறப்பட்டு போனால் சரியாக இருக்கும் என்றார் நாயக்கர். லட்சுமணனும் நானும் சாப்பிடாம தான் ஓடி வந்தேன், போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் என்று புறப்பட தயாரானார். இருவரும் நைச்சியமாக விலகவும் திரவியமாணிக்கம் சாப்பிட தயாரானார். வாழை நாரால் சுருட்டி கட்டப்பட்டிருந்த வாழை இலையை பிரித்து விட்டவர் டிஃபன் கேரியரை திறந்தார். முதல் அடுக்கில் இளம் சூட்டில் வாழைக்காய் பொரியலும் கூடவே புடலை கூட்டு பாகமும் பிரித்து வைக்கப்பட்டு இருந்தன. அடுத்த அடுக்கில் மெதுவடை 2உடன் இஞ்சி ஊறுகாயும் ஒரு கிண்ணத்தில் பச்சடியும் இருந்தன. அடுத்த அடுக்கில் எல்லா காய்களும் மிதக்கும் சாம்பார், அதற்கு கீழே நெய்யில் பொரித்த தக்காளி ரசம், அதற்கும் கீழே நல்ல முல்லை மல்லிகை தண்டு பாகமின்றி பார்க்கின்றார் போற குதிரைவாலி சம்பா அரிசிச்சோறு. பார்க்க பார்க்க கண்களுக்கும் பசி எடுக்கத் தொடங்கியது. நல்ல சோற்றை காண்பது, உண்பது, பிறகு அதன் களைப்பில் உறங்குவது என்பதெல்லாம் கொடுப்பினை சார்ந்த விஷயங்கள். திரவிய மாணிக்கம் ருசித்து சாப்பிடலானார். அதில் காரமோ புளிப்போ இல்லாத கச்சிதமான ருசியில் அமைந்திருந்தது சமையல். இப்படி சமைப்பவரின் கை நிச்சயம் பூச்சிக்கையாக இருக்காது, மனமும் திருப்தியும் சலனங்கள் இல்லாத மனமுமாக இருக்கும் என்பதையெல்லாம் அன்னபோஜனம் என்கின்ற பழைய ஓலைச்சுவடி நூலில் இருக்கும் செய்திகள். இந்த மட்டில் நாயக்கருக்கு நல்ல சமையல்காரர் அமைந்திருப்பதாக கருதினார். அப்பொழுது கொல்லைப்புறத்திலிருந்து படபடவென்ற சப்தம். சற்றே முதுகை வளைத்து பார்த்தவரை ஆச்சரியம் அப்பி எடுக்கத் தொடங்கிவிட்டது. அதுவரை அவர் வாழ்நாளிலேயே பார்த்திராத ஒரு பறவை நல்ல பொன் சிறகுகளோடு கிணற்றுக்குள் விழுந்து நீரில் மூழ்கி நனைந்து குளித்துவிட்டு சிறகுகள் நீர்த்துகள் படப்படக்க வானம் ஏறி சென்றபடியே இருந்தது. அதை ஓர் அன்றாட காட்சியாகவும் அவரால் நினைக்க முடியவில்லை. எச்சில் கையோடு வேகமாக கிணற்றடிக்கு வந்தவர் பறவை மேலேறுவதையே பார்க்கலானார். அதுவோ மேல் நோக்கியே சென்று கொண்டிருந்தது. பக்கவாட்டில் திசைகளுக்குள் செல்லாமல் மேலே மேலே சென்று உயரே உச்சியிலே இன்னும் பறந்து அவர் கண்களை விட்டு மறைந்தும் போனது. கிணற்று திட்டின் மேல் அதன் உடம்பிலிருந்து உதிர்ந்து விழுந்த ஒரு இறகு கிடந்தது. கைகளை வாளி நீரில் சுத்தம் செய்துவிட்டு அந்த இறகை எடுத்தவர் கண்களுக்கு நேரே பிடித்து உற்று பார்க்கிறார். அழகிய பொன்னிற இறகு. அவரால் அந்த பறவையோ இறகையோ வழக்கமான ஒன்றாக கருதவே முடியவில்லை. சுரபி நந்திபுரம் புறப்பட தயாராகி கொண்டிருந்தாள். பகட்டான ஆடைகளின்றி காற்றோட்டமான ஒரு நூல் புடவை, ஸ்லிப்பர், இரண்டுமே ஒரே பொருள்தான். முகக்கவசம், கருப்பு கண்ணாடி என பார்த்தால் எவருக்கும் உடனே அடையாளம் தெரிய மாதிரி தான் இருந்தாள். தலையை கூட அழகாக பின்னி மாமி வைத்து விட்ட மல்லிகை பூவுடன் மிக லட்சணமான ஒரு குடும்ப பெண் போல்தான் அவள் தென்பட்டாள். அவளை அப்படி பார்க்கும் குமார் கூட தன் முகத்தில் வியப்பை காட்டினான். அவனும் பயபக்தியாக 8 முழம் வேஷ்டி கட்டி முழுக்கை சட்டை என்றுதான் வந்திருந்தான். மாமி அழகாக மடிசாரில் நெற்றி குங்குமம் ஜொலிக்க பூஜை அறையில் விளக்கை ஏற்றிவிட்டு வெளியில் வந்தாள். மூவரையும் யார் பார்த்தாலும் வைத்த பார்வையை எடுக்க சில நொடிகள் நிச்சயமாக தேவைப்படும். என்னவோ தெரியவில்லை, மாமியை பார்க்கவும் குமாருக்குள் ஒரு கேள்வி. மாமி, உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளுப்பா, தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அப்படி என்ன கேட்டுட போகிறே நீ? இல்லை, பார்க்க பழுத்த சுமங்கலியாக தெரியுறீங்க, ஆனால் மாமா எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது, அதான் கேட்டேன். அவன் கேள்வியின் முன் மாமியிடம் சற்று ஸ்தம்பிப்பு. சுரபிக்கோ கோபம் வந்தது. குமார், இப்போ எதுக்கு இந்த கேள்வி? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற என்றாள் ஆவேசமாய். இல்லை மேடம், என்னவோ கேட்கணும்னு தோணுச்சு, அதுதான். சாரி மேடம். அவன் சாரி சொன்னதை மாமி பொருட்படுத்தவில்லை. அது மாமி காதில் விழுந்தது போலவும் தெரியவில்லை. மாமியின் விழிகளில் நீர் திரண்டு விட்டிருந்தது. மாமி, குமாருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், அழாதீங்க என்று சுரபி பதைக்கத் தொடங்கினாள். யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். குமார் கேட்டதிலே ஒன்றும் தப்பில்லை. அழகாக மடிசார், நெத்தி நிறைய குங்குமம், தலை நிறைய பூவோட யாரை பார்த்தாலும் இப்படி ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். குமார் என் ஆத்துக்காரர் ஒரு கோயில் குருக்கள், பேர் பஞ்சாபகேசன். ஒரு சமயம் ஒரு வேத கோஷியோடு காசிக்கு போனார். அப்படி போனவர் அதுக்கப்புறம் திரும்பியே வரலை. அவர் அப்படியே பத்ரி கேதார் பக்கம் போய்விட்டதாக வேதகோஷியில் சிலர் சொன்னார்கள். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அது ஒரு பெரிய வேதனையாக அவருக்குள்ளே இருந்தது. ஒரு கட்டத்திலே
அவருக்கு எதுவும் நம்ம கையிலே இல்லைங்கிற எண்ணம் ரொம்பவே உறுதியாகி அமைதியாக ஆகிவிட்டார். நானும் போக போக எல்லாம் சரியாயிடும்னு நம்பினேன். ஆனால் காசி பக்கம் போய் அப்படியே காணாமலும் போய் விடுவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. இது நடந்து 10-15 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த கோயிலில் தான் சுரபியோட முதல் பட ஷூட்டிங் நடந்தது. அப்போது கோயிலுக்கு வந்த இடத்துல எனக்கு அறிமுகமான சுரபி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து தன்னோடையே வச்சுக்கிட்டா. அந்த ஈஸ்வரன் என் ஆத்துக்காரர் இடத்துல சுரபியை எனக்கு மாற்றி கொடுத்துட்டதா எனக்குள்ளே ஒரு எண்ணம். சரிதானே? மாமி சுருக்கமாக சொல்லி முடித்தாள். குமாருக்கு மனம் பாரமாகிவிட்டது. மாமிக்கு இப்படி ஒரு மறுபக்கம் இருப்பதை அவன் அறியவில்லை.